தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறைநிகழ்வை தகுதியுடன் பங்கெடுக்க நம்முடைய குற்றம் குறைகள் ஏதேனும் தடையாக இருப்பேன். அவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டி நிற்போம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனிதமரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லா வல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாவின் பாதுகாப்பின் கீழ் மகிழ்கின்ற உம் நம்பிக்கையாளர் எங்களுக்கு நீர் அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அவருடைய கனிவான பரிந்துரையால் மண்ணுலகின் தீமைகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் விடுவிக்க பெற்று விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சி அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். லேவியர் நூலிலிருந்து வாசகம். இயல் 25 இறை வார்த்தைகள் 1 மற்றும் 8 முதல் 17 முடிய. ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயிடம் கூறியது: தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகள் ஆகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒலி எழட்டும். பாவக் கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம், தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம், கிளை நறுக்காத திராட்சை கொடியினின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு. அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணியாட்சிக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். உங்களுக்குள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள். யூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம். பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும், குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கிறான். உங்களுக்குள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது. கடவுளுக்கு அஞ்சி நடங்கள். ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான் தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெறச் செய்தார். இதனால் தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரன பிலிப்பின் மனைவியாக ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழ செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லி கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவர்களுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்ட செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வர செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு மாணவ செல்வங்களே, இந்த அருமையான நல்ல நாளிலே உங்கள் அனைவரையும் அன்னையின் விழாவை கொண்டாட நம்மையே தயாரித்துக் கொண்டிருக்கின்ற போது நம்மை எல்லாம் பராமரித்து நம்மை எல்லாம் காத்து நமக்கு அருள் வழங்களை எல்லாம் அள்ளி தந்து கொண்டிருக்கின்ற தஸ்தேவிஸ் மாதாவின் புகழை நாம் பாடவும், தஸ்தேவிஸ் மாதாவுக்கு நன்றி கூறவும், தஸ்தேவிஸ் மாதாவின் வழியாக நாமும் நம்முடைய பள்ளியும் நம்முடைய கல்லூரியும் ஏன் இந்த தூத்துக்குடியுமே வளம் பெற்று நலம் பெற்று வாழ வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒன்றாக கூடி ஜெபிக்க இந்த ஆலயத்தில் கூடியிருப்பதை பார்த்து மகிழ்கின்றேன். மரியின் ஊழியர் சபையினரால் நடத்தப்படுகின்ற பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் மற்றும் ஆசிரியர் பேராசிரியர் மக்கள் அனைவரும் ஒன்றாக கூடியிருப்பதை பார்க்கின்ற போது இன்னும் மகிழ்ச்சி அடைகின்றேன். குட்டி குட்டி பிள்ளைகள்லாம் ஃப்ரண்ட்ல வந்து பூசையை பார்க்கின்ற போது எங்களுக்கெல்லாம் அப்படியே எதிர்காலம் அருமையாக இருக்க போகின்றதே என்கின்ற நம்பிக்கை எனக்கு மலர்கிறது. பிரியமானவர்களே, எங்கள் சொந்தக்காரங்க வீடு 3 தெருதல் இருக்கிறது. அவர்கள் மிக அருமையாக தயாரிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை அவர்கள் 7 சாரி வாங்கியிருக்காங்க. கொடியேற்றத்துக்கு ஒரு சாரி சூப்பரான கலர்ல வாங்கியிருக்காங்க. இப்போதுதான் கேள்விப்பட்டேன், வெள்ளி சனி ஞாயிறு வெள்ளி செவ்வாய் இந்த 4 நாட்களும் இப்போது அவர்களுக்கு லீவ் கிடைத்து விட்டதாம். ஆகவே அந்த 4 நாட்களுமே வெஸ்பஸ்க்கு ஒரு தனி சாரி வேற எடுத்திருக்கிறார்களாம். ப்ளூ கலர்ல, பீகாக் ப்ளூ கலர்ல, பர்பிள் கலர்ல, மாதாவுக்கு என்னென்ன கலர்லாம் பிடிக்குமோ அந்தந்த கலர்லாம் சூப்பர் சாரி எல்லாம் வாங்கி வைத்திருக்கிறார்கள். தயாரிப்பு மிக ஜோராக போய் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வண்டி வந்து கொண்டிருந்தது. என் காரை உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. எனக்கு கார் இல்ல, ஓசி கார் தான். இந்த கார்ல வழியா வந்துக்கிற போது உள்ளே வர விட மாட்டேன்ட்டாங்க. ஏன் வர விட மாட்டேன்ட்டாங்க? சூப்பர் தயாரிப்புகள், பானிபூரி கடை, அந்த கடை, அல்வா கடை, பெத்தோஸ் கடை, அந்த கடை, எல்லா கடையும் இங்கே வந்து விட்டது. அதில் வேற மருதாணி கடை வேற 7 மருதாணி கடை உங்களுக்கெல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. பபிள்ஸ் இருக்கு, ஏர் பபிள்ஸ் இருக்கு, துப்பாக்கி இருக்கு, எல்லாம் அருமையாக இருக்கிறது. தயாரிப்பு வெகு ஜோராக போய்கொண்டிருக்கிறது. இந்த தயாரிப்பையா மாதா கேட்கிறாங்க என்று நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய அருமையான சூழலில் இருக்கிறோம். பிரியமானவர்களே, விழா என்கின்ற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. முதல் அர்த்தம் நீங்களும் நானும் கொண்டாட்டம் என்கின்ற ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் என்னவென்றால் விழா. விழா என்றால் not to fall, விழாமல் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திரு விழாக்களை தாய் திருச்சபை எடுத்துக்கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற போது நீங்களும் நானும் உலகம் காட்டுகின்ற உலகத்துக்குள் விழுந்து விடுகிறீர்களா அல்லது விழாமல் இருக்கிறீர்களா? இதைத்தான் நீங்களும் நானும் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்று நமக்கு 2 அருமையான வாசகங்களை தாய் திருச்சபை தந்திருக்கிறது. முதல்லையும் ஒரு விழா, இரண்டாவதும் ஒரு விழா. விடுதலை பயண நூல்ல ஜூபிலி விழாவை எப்படி கொண்டாட வேண்டும் என்று அருமையாக அந்த வாசகம் இருக்கிறது. எப்படி கொண்டாட வேண்டும்? தான் 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 அல்ல, எனக்கு இடியாப்ப குழம்பு, எனக்கு இறைச்சி குழம்பு, எனக்கு அந்த இது, எனக்கு இது என்ற விழா அல்ல. ஏழைகள் கஷ்டப்படக்கூடாது, நிலத்தின் மீது நீங்கள் அக்கறை வைக்க வேண்டும், மற்றவர்களை ஏமாற்றி விடாதீர்கள் என்று ஜூபிலி விழா எப்படி கொண்டாடப்பட வேண்டும் என்று விடுதலை பயண நூல் வழியாக, மோயிசன் வழியாக ஆண்டவர் ஆசைப்படுகிறார். இது ஒரு விழா. இரண்டாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏரோது விழாவை கொண்டாடுறாங்க. என்ன விழா கொண்டாடுறாங்க? செம மப்புல இருக்கார், செம தண்ணில இருக்கார். தண்ணி மாத்திரமா இருக்கு, டான்ஸ் பார்ட்டி. யார் ஆடுறா? தன்னுடைய மகளை வைத்துக் கொண்டே டான்ஸ், செம டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். யார் அழைக்கப்பட்டிருக்காங்க? விருந்தினர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்காங்க. செம மப்புல இருக்கும் போது மூளையை இழந்து விடுகின்றான். நான் மாத்திரதான் என்ற ஆணவத்தில் அவன் தலை தூக்கி நின்று கொண்டிருக்கிறான். அருமையான ஒருத்தர் ஸ்நாபக அருளப்பர் என்கின்ற திருமுழுக்கு யோவான் அருமையானவர் என்று தெரிந்தும், தான் செய்ய போவது தவறென்று தெரிந்தும், ஆணவத்தால ஒரு வாக்கு கொடுத்துட்டேன், அந்த வாக்குக்காக கெட்டது பண்ணா பரவா, கெட்டது வாழ வேண்டும், நல்லது அழிய வேண்டும் என்று நினைத்த
ஏரோது மன்னனும் ஒரு விழாவை கொண்டாடுகிறான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் என்ன விழாவை கொண்டாட தயார் செய்து கொண்டிருக்கிறோம்? நீங்களும் நானும் மற்றவர்களை போல கூட்டமாக சேர வேண்டும், கையில இருக்க காசை செலவழிக்க வேண்டும், புதுசு புதுசா வாங்க வேண்டும், புதுசு புதுசா நம்ம அல்மேரால அடுக்க வேண்டும், பக்கத்துக்காரன் என்ன இருக்கிறான் என்று பார்த்துவிட்டு அவனை விட டபுள் மடங்கு நான் உயர வேண்டும் என்று நினைக்கிறோமா? அல்லது அன்னை மரியாள் நம் அனைவருக்கும் எடுத்துக்காட்டுகின்ற வாழ்வு நமக்கு அமைய வேண்டும் என்று நினைக்கிறோமா? பிரியமானவர்களே, இன்று பேராசிரியர் பெருமக்களும் ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டிருக்கின்ற போது நீங்களும் நானும் கல்வி சாலையிலே கல்லூரியிலே எப்படிப்பட்ட மாணவ மாணவிகளை உருவாக்குகிறோம் என்பதையும் யோசித்து பார்க்க வேண்டும். நம் அனைவருக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் யாரை ரொம்ப பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும், இல்லையா? யாரை பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் மார்க். யாரை பிடிக்கும்? வேகமாக யார் ஒருவர் எக்ஸாம் முடிக்கிறாங்களோ, வேகமாக யார் ஒருவர் ஹோம்ஒர்க்கை கொடுக்குறாங்களோ, வேகமாக யார் ஒருவர் அசைன்மெண்ட் தராங்களோ அவங்க தான். மிஸ் நான் முடிச்சிட்டேன், மிஸ் நான் முடிச்சிட்டேன், வெரி குட் வெரி குட் இப்படின்னு நாம என்ன செய்வோம் என்றால், நல்லா படிக்கிற மாணவர்களை பார்த்துட்டு அம்புட்டு ஆசை இருக்கும். என்ன மாதிரி மக்குங்க கொஞ்சம் இருக்கும், என்ன மாதிரி படிக்காது இருக்கணும். வந்துட்டு பாரு டைம் ஆகுதுல, 45 நிமிஷம் தானே, அடுத்த கிளாஸுக்கு நான் 3 மாடி அடி போகணும், அதுக்குள்ள எழுத தெரியாதா, எருமை என்று அருமையான அந்த மாணவர்களை எருமை ஆக்குகிறோமே. ஏன்? பிரியமானவர்களே, படிப்பவர்களுக்குத்தான் பேராசிரியரா? படித்து நன்றாக படிப்பவர்களுக்கு தான் ஆசிரியரா? அல்லது படிக்க முடியாமல் தவிப்பவர்களை கை தூக்கி விடுவது ஆசிரியரா? விழாமல் செய்வதுதானே விழா. இது அருமையான நாளிலே பேராசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் நண்பர்களே, நீங்களும் நானும் விழுந்து கொண்டிருக்கின்ற இந்த மாணவிகளை, விழுந்து கொண்டே இருக்க மாணவிகளை கொஞ்சம் கை தூக்கி நான் உனக்கு இருக்கிறேன் என்று அன்னை மரியாள் சொன்னாங்களே, அதை போல விழுந்துவிட்ட சீடர்களை தூக்கிய அன்னை மரியாள் போல நீங்களும் நானும் இருக்க போகிறோமா? அல்லது தாந்தோண்டித்தனமான ஒரு வாழ்வை நோக்கி நம்மையே நகர்த்துகிறோமா? இரண்டாவது, பிரியமானவர்களே, நம்முடைய குழந்தைகளை நீங்களும் நானும் பேச விடுகிறோமா? இங்கிலீஷ் மீடியம் எஜுகேஷன் வந்துட்டு வெரி குட், ஸ்கில் டெவலப்மெண்ட் வெரி குட், OBE என்ற அருமையான வெரி குட் எல்லாம் வந்துட்டு, ஆனா உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்து வருகின்ற வாய்ஸ் என்னது? சைலன்ஸ், நோ டாக்கிங், யாரும் பேசாதீங்க. ஆனா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு நம்ம வர சொல்லுவோம், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கு வர சொல்லுவோம், ஆனா கிளாஸ்ல சைலன்ஸ், யாரும் பேசாதீங்க. நான் போர்டுல அந்த பக்கம் திரும்பும் போது யாராவது பேசுனீங்கன்னா உங்களை வெளியில அனுப்பிடுவேன். பிரியமானவர்களே, இதற்காகவா நாம் படிக்கின்றோம்? பேசுவதற்காக தானே. ஏன் ஆங்கிலத்தில் பேசுங்களேன், தாட் புட் தயா புக் அப்படி என்று ஆங்கிலத்தில் பேசி பாருங்கள், அவர்களை அப்ரிஷியேட் செய்ய முடியுமா? கேள்விகளை கேட்க சொல்லுங்கள். நம்முடைய மாணவ மாணவிகள் இப்போது கேள்விகளே கேட்காதனால்தான் பெற்றோர்கள்ட்ட ஏகப்பட்ட கேள்விகளை கேட்கிறாங்க, பயங்கரமா கேள்வி கேட்கிறாங்க. ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் நீங்களும் நானும் கேள்வி கேட்க விடுவதில்லை. பிரியமானவர்களே, அடுத்ததாக ஒன்றை நினைத்து பார்க்கலாமே. நம்முடைய அன்பு மாணவ செல்வங்கள் முதலாக முடித்து விட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அசைன்மெண்ட்டை டக்குன்னு முடிச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாம் என்ன செய்யலாம் என்றால், அந்த குழந்தைகளை கொஞ்சம் எந்திரிக்க வச்சுட்டு, சூப்பர்மா நல்லா பண்ணிட்டல்ல, நீ போய் அங்க படிக்காம இருக்காம பாருங்க, படிக்காம இருக்கா பாருங்க, அவ கஷ்டப்பட்டு இருக்கா பாருங்க, அவங்களுக்கு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பாரு என்று சொல்லி பாருங்கள். அங்கே பியர் குரூப் லேர்னிங் தானாக நடக்கும். அறிவு அறிவு என்று போய்கொண்டிருக்கின்ற போது இந்த தலையில் இருப்பதை உங்கள் இதயத்திற்கு, ஹெட்டில் இருப்பதை கொஞ்சம் ஹார்ட்டுக்கு அனுப்பி வைத்தீர்கள் என்றால் இந்த ஹேண்ட் என்கின்ற அடுத்த ஹெச் அருமையாக அமையும். இதை தடுப்பது என்ன என்று சிந்திக்க வேண்டும். ஒரு ஊர்ல ஒரு பங்கு சாமியார் இருந்தாராம். அந்த பங்கு சாமியார் யாரையும் பார்க்க மாட்டாராம், அப்படியே தானுண்டு தனக்குண்டுன்னு அப்படியே உள்ளே இருந்துருவாராம். பங்கு மக்களுக்கெல்லாம் கோபம் வந்துச்சான், இந்த பங்கு சாமி எப்படி இருக்காரு, ஒண்ணுமே பேச மாட்டாங்கிறாரு அப்படின்னோடனே அந்த பங்கு சாமியார்ட்ட வந்து கேட்கறாங்க, பங்குசாமி பங்குசாமி ஒய் டோன்ட் யூ கம் டு வெளியே சாமி அப்படின்னு கேட்கறாங்க. உடனே அவர் சொல்றாரு, நான் என் ரூமுக்குள்ள கொஞ்சம் மிருகங்களை வளர்க்குறேன்,
அந்த மிருகங்களை நான் அடக்கின பிறகு நான் உனக்கு வரேன்னு சொன்னோன்னே கோவம் வந்துட்டு, சாமி எங்களை பார்த்தா நீங்க திட்டுவீங்க நினைச்சா நீங்களே உங்க பங்களாவுக்குள்ள அனிமல்ஸை வளர்க்குறீங்களா? என்ன அனிமல்ஸை வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே என் ரூம்ல நான் 2 கழுகுகளை வளர்க்கிறேன், 2 மானை வளர்க்குறேன், 2 கங்காரு வளர்க்குறேன், ஒரு குரங்கு வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சிரிச்சாங்களாம். ஆமா சாமி சிங்கத்தை வளர்க்குறேன்னு சொல்லுங்க அப்படின்னு. ஆமா 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 மறந்துட்டேன் சிங்கத்தை வளர்க்குறேன்னு சொன்னோடனே அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் கோவம் வந்துச்சான். என்ன சாமி சொல்றீங்க? ஆமா என்னுடைய கண்கள் 2 தான் கழுகு. இந்த கழுகு என்ன செய்யுது, அப்படியே இப்படியே சுத்தி பார்த்துட்டு எங்க இற தேடுறது மாதிரி என் கண்களும் என்ன செய்யுது, அவன் வச்சிருக்கானா, இதுல வச்சிருக்கானா, அவன் ஆளுக்காசுல ஜொல்ல வாங்கினானா, இவன் அலங்காரில் போய் வாங்கினானா அப்படின்னு என் கண்ணு அப்படியே அலை போய் மற்றவங்களாம் என்னென்னலாம் வாங்கியிருக்காங்களோ அதெல்லாம் எனக்கும் இரையாக வேண்டும் என்று 2 கழுகு தேடிக்கிட்டே இருக்கு என்ற கண்கள். இந்த கண்களை நான் அடக்க வேண்டும். 2 மான்கள் என்று சொல்வது இந்த 2 கைகள். இது எப்போதுமே சொகுசு சொகுசு என்று எங்கெல்லாம் சொகுசு கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் போய் தூங்கிடுது. இதை என் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். 2 கங்காருன்னு சொன்னேன்ல, அது என் காலு முன்னுக்கு துள்ளி துள்ளி போதே ஒழிய நான் என்னுடைய பழைய நிலைமையை நினைத்து நான் என்னையே மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. பாம்பு ஒன்று சொன்னனே, பாம்பு அதுதான் இந்த பாழா போன நாக்கு. இந்த நாக்கால எத்தனை உறவுகளை நான் கெடுத்து கொண்டிருக்கிறேன். நல்ல வார்த்தையை தெரிந்தும் கெட்ட வார்த்தையை டபராவா நான் சொல்லிட்டு இருக்கேனே. இந்த நாக்கை என்கின்ற பாம்பை நான் கட்டுப்படுத்த வேண்டும். இந்த மனம் என்கின்ற குரங்கையும் நான் அடக்கி விட்டேன் என்றால் நான் சிங்கண்டா அப்படின்னு சொன்னாதான். பிரியமானவர்களே, இது வேடிக்கையான கதையாக இருந்தாலும் இந்த அருமையான நல்ல நாளிலே நீங்களும் நானும் இந்த அன்னை மரியிடம் ஜெபிக்கின்ற போது கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். எனக்கு 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 என்று அலைபாய்கின்ற கழுகுகளாக இருக்கிறோமா? எங்கேயெல்லாம் சுகம் கிடைக்கிறதோ அதுதான் சொர்க்கம் என்று தெரிகின்ற மான்களாக இருக்கிறோமா? முன்னேதான் போக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற கங்காருகளாக இருக்கிறோமா? விஷ வார்த்தைகளை கக்கி பேசி உறவுகளை எல்லாம் ஒதுக்குகின்ற நாக்காக இருக்கிறோமா? அல்லது பாம்பாக இருக்கிறோமா? அல்லது அலைபாய்கின்ற குரங்குகளாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அன்னை மரியாள் உங்களையும் என்னையும் உள்ளிருக்கின்ற ஒளியை கேட்க ஆசைப்படுகின்றார். திருமுழுக்கு யோவான் உள்ளே இருக்கின்ற அந்த ஒளியை, இன்சைட்டை கேட்டதால் மிக சிறப்பான விதத்தில் இயேசுவின் நற்செய்தியை அருமையாக பறைசாற்றினார், வாழ்ந்தார். இன்றும் நாம் நினைவு கூறுகின்றோம். ஆனால் ஏரோது மன்னன் உள்ளிருக்கின்ற ஒளியை கேட்காததால் எல்லாவற்றையும் இழந்தான், நல்லவற்றையும் இழந்தான். இந்த திருவிழா நமக்கு தீபங்களை ஏற்றட்டும், உள் ஒளியை ஏற்றட்டும். இந்த உள்வொளி நம்மை வாழ்வாங்கு வாழச் செய்வதோடு நம்முடைய சமூகத்தையும் மாற்றமடைய செய்வதாக. ஆமேன். அனைவரும் விசுவாச பிரமாணத்திற்காக எழுந்து நிற்போம். அனைவரும் நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் எடுத்துச் செல்வோம். எங்களை வல்லமையோடு வழிநடத்தி வரும் எம் அன்பு தந்தையாம் இறைவா, உம்மால் ஆட்கொள்ளப்பட்டு அருள் பொழிவு பெற்று எம் அன்னையாம் திரு அவையை வழிநடத்தி செல்லும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் அருட்பணியாளர்கள் தங்கள் தலைமை பொறுப்பில் நல்ல ஆயன்களாக இருந்து மக்களை இறையாட்சியின் மதிப்பீடுகளின்படி வழிநடத்த எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறவும், முன்னெடுத்து செல்லும் பாதையில் ஏற்படும் தடங்கல்கள் மற்றும் துன்பங்களில் உம் உடனிருப்பை தந்து அவர்களை வலுப்படுத்த வேண்டுமென்று தூய பணிமய தாயின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளின் ஊற்றே எம் இறைவா, உம் இறை திட்டத்தை ஏற்று பெண்கள் கல்வி மற்றும் மேம்பாட்டிற்காக தங்களை அர்ப்பணித்த மரியின் ஊழியர் சபை அருள் சகோதரிகளின் அரும்பெரும் முயற்சியால் உருவான கல்வி நிறுவனங்களான புனித அலாசியஸ் மேல்நிலைப் பள்ளி, தூய மரியன்னை கல்லூரி,
பெத்தனி ஆர்சி தொடக்கப்பள்ளி, சர்வைட் சிபிஎஸ்இ பள்ளிகள் உமது திருவருளால் மென்மேலும் வளர்ச்சியடைந்து இளையோரை தேவ ஞானத்திலும் கல்வி அறிவிலும் இவ்வுலகின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் நல்ல பிரஜைகளாக உருவாக்கும் அறப்பணியை திறம்பட செய்ய தூய பனிமய தாயின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் தொடக்கமாம் எல்லாம் வல்ல இறைவா, மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகளின் கல்வி நிறுவனங்களில் தலை சார்ந்த மதிப்பீடுகளுடன் கல்வி சேவை ஆற்றி தன்னிகரில்லா தொன்றாற்றி வரும் முன்னாள் மற்றும் இந்நாள் செயலர்கள், முதல்வர்கள், அருட்சகோதரிகள், ஆசிரியைகள், பேராசிரியைகள், மாணவ செல்வங்கள், முனைவர் பட்ட ஆய்வாளர்கள், ஆசிரியரல்லா பணியாளர்கள், நன்கொடையாளர்கள் அனைவரையும் அவர்கள் குடும்பங்களையும் உமது அருட்கரத்தில் ஆசீர்வதித்திட தூய பனிமய தாயின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றலின் பிறப்பிடமே இறைவா, பவள விழா கண்டு தனது 77 ஆண்டுகள் கல்வி பணியில் தனது கல்வி கூட்டிற்கு தஞ்சமென வரும் இள மாணவியரின் அறிவு மேம்பட உயர் விழுமியங்களுடன் கூடிய சீரிய கல்வி போதித்து மனித மேன்மையின் உயிர் நாடியான மனித மாண்பை மிளிரச் செய்யும் அறப்பணியை திறம்பட ஆற்றி வரும் தூய மரியன்னை கல்லூரி நிகழ்ந்தேறிய நாக் தேசிய தர ஆய்வு மற்றும் மதிப்பீட்டு குழுவின் தர மதிப்பீட்டு ஆய்வில் மிக உயரிய தர மதிப்பீட்டை அடைந்து தகைசால் சாதனைகள் புரிந்திட தூய பனிமய அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான பலி
எல்லா வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை ஏற்று மீட்பளிக்கும் அருள் அடையாளமாக மாற்றியருளும். அதன் ஆற்றலாலும் திருச்சபையின் அன்னையாம் கன்னிமரியாவின் அன்பாலும் நாங்கள் பற்றி எறிந்து மீட்பு பணியில் இன்னும் மிகுந்த ஆர்வத்துடன் அவரோடு ஒன்றித்து உழைக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது புனித கன்னிமரியாவை கொண்டாடும் இந்நாளில் உம் பெருமைகளை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவரும் வார்த்தையானவரை களங்கமில்லா தம் இதயத்தில் ஏற்று கன்னியாக இருந்து அவரை கருத்தாங்கி படைத்தவரையே பெற்றெடுத்து திரு அவையின் தொடக்கத்தை பேணி வளர்த்தார். மரியா சிலுவை அடியில் நின்று இறை அன்பின் திருவுளத்தை ஏற்று கிறிஸ்துவின் இறப்பால் விண்ணக வாழ்வுக்கு உரிமை பெற்ற மனிதர் அனைவரையும் தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். நீர் வாக்களித்தாவியாரை திருத்தூதர் எதிர்பார்த்திருந்த போது அவர் சீடர்களின் வேண்டல்களோடு தம் வேண்டலையும் இணைத்து மன்றாடும் திருச்சபைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். அவர் விண்ணகமாட்சிக்கு உயர்த்த பெற்ற பின் ஆண்டவரின் நாள் மாட்சியுடன் வருமளவும் பயணமாகும் திரு அவையோடு தாயன்பால் உடனிருந்து தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகின்றார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக
கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூர்கிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியர்ல உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதி உடையோர் ஆகுவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும்படி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை சிறப்பாக உம்மடியார் ஆகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்தருள்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தரலாம். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீ உலகுக்கு எல்லா நன்மையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடனருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று மகிழ்ச்சியாய் நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கும் எழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி உமது சித்தத்துக்கு ஏற்ப சமம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அன்பு மக்களே, திவ்ய நற்கருணை பெற்றவுடன் அப்படியே நின்று கொண்டிருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்று கொண்டிருங்கள், முழந்தால் படியிடாதீர்கள். இன்னொரு 5 நிமிடத்தில் திருப்பலி முடிந்துவிடும். திவ்ய நற்கருணையை நாவில் மட்டுமே பெற்றுக்கொள்ளுங்கள். மக்களே, தேவதாய் தேடி வந்திருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்கும் தேவமாதாவின் வழியாக இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. இந்த திருப்பலியை திரியாத்திரை திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியின் ஊழியர் சபை அருள் சகோதரிகள், புனித மரியன்னை கல்லூரி, புனித லாய்ஸ் மேல்நிலைப்பள்ளி மற்றும் தொடக்கப்பள்ளி அருட்சகோதரிகள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த பலியை நமக்காக ஒப்புக் கொடுக்கக்கூடிய அருட்தந்தை விமல்ஜன் ஆலிவர் டி சில்வா அவர்களுக்கும், மறைவுரை ஆற்றிய அருட்தந்தை ரூஃபஸ் அவர்களுக்கும், திருப்பலி ஒப்புக் கொடுத்த ஏனைய அருட்தந்தையர்களுக்கும், கலந்து கொண்ட அனைத்து இறை மக்களுக்கும் அன்பார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை மக்களை, திருவிழாவின் மிக முக்கியமான 3 நாட்கள், நாளை திவ்ய நற்கருணை பவனி, நாளை மறுநாள் திருவிழா மாலை ஆராதனை,
5ஆம் தேதி திருவிழா. எனவே இந்த 3 நிகழ்வுகளிலும் நீங்கள் பங்கெடுக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். God bless you all. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்புக்கும் வாழ்வுக்கும் பிணையாகிய திரு உணவை உண்டு நாங்கள் உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். உமது திருச்சபை கன்னித்தாயின் உதவியை பெற்றுக்கொள்வதாக. இவ்வாறு இத்திரு அவை நற்செய்தி பறைசாற்றலால் எல்லா மக்களினங்களுக்கு கற்பிக்கவும் உலகெல்லாம் ஆவியாரின் பொழிவால் நிரப்பப்படவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பாடகர் குழுவினரே, அருமையாக பாடுகிறீர்கள். நேரம்தான் இல்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவ. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. அருமை